இந்த நாட்களிலே அநேக நபர் தேவனோடு மன்றாடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். செபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிகொடாமல் இருந்தாலும், நம்முடைய வார்த்தை, நம்முடைய செபத்துக்கு தேவன் பதில் ஏன் இன்னும் கொடுக்கவில்லையே என்று கவலைப்பட்டு நாம் ஜெபத்தை அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தைகளை தேவன் ஏன் கேட்கவில்லை என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. தேவன் நிச்சயமாகவே அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் தேவனோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம் என்பதையும் தேவன் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவி இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் தேவனை நோக்கி மன்றாடும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாகவே கொடுப்பார். அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். இன்றை இராமல் இருந்தாலும் இனி வரும் நாட்களிலே தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை புரிந்து நம் தேவனை நோக்கி மன்றாடலாம். இன்றைய தினத்திலே வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்துக்கு கவனியும். இங்கே சங்கீதக்காரன் கூட அந்த இடத்திலே சொல்லப்பட்டது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்ம பேசுகிறதை குறித்து எல்லாமே அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிற தேவன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஒரு திட்டங்கள் உண்டு. எவ்வளவு தூரம் தேவனை நோக்கி மன்றாட தேவன் நமக்காகவே ஒரு பக்கம் கிரியை செய்து வந்து கொண்டே இருப்பார். அந்த கிரியை நடந்து கொண்டே இருக்கும். தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அது நமக்குடைய கண்களுக்கு புலப்படாது. தேவன் அதை செய்வது தேவனுடைய திட்டமாகவே இருக்கும். தேவனுடைய திட்டத்தின்படி நாம் கேட்க அதுக்கேற்ற பலனை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் அற்புதமான தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டாத காரியங்களை கூட தேவன் செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய நினைவுகளுக்கு கூட அது எட்டாது. தேவன் அதை கரெக்டாகவும் சரியாகவும் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை கவனிக்கிற தேவன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை கவனித்து